நாம் பேசும்போது தொலைக்காட்சிகளில் ஓடுது நீதிமன்றத்தில் வாதம் என்ன நடக்குதுன்னு. அதில் நீதிபதி செந்தில்குமார் கேட்குற ஹிட் அண்ட் ரன் வழக்கு ஏன் பதிவு செய்யலை? ஹிட் அண்ட் ரன் வழக்குனா என்ன? நீங்கள் ஒரு வாகனத்தை இயக்குறீங்க, வழியில் நீங்கள் ஒரு ஆளை அடித்து போட்டு ஓடிட்டீங்க, அவர் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு, அதில் செத்து போயிட்டாரு, அதுக்கு ஹிட் அண்ட் ரன் வழக்கு தான் பதிவு பண்ணுவாங்க. அதாவது ஆளை அடித்து போட்டு போயிட்டாங்க. இப்போ என்ன சொல்ல வர்றாங்கன்னா, யாரை சொல்கிறாங்க, 41 பேரை செத்து போயிட்டாரு, இவர் ஹிட் அண்ட் ரன் மாதிரி ஓடிட்டாரு, சொல்லாமல் இல்லாமல் சென்னை கிளம்பி போயிட்டாரு, அந்த அடிப்படையில் ஏன் வழக்கு பதிவுன்னு கேட்குற மாதிரி தான் இருக்கு. ஒரு நிகழ்வு நடந்ததுக்கு பொறுப்பே ஏற்றுக்காம எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு ஓடுறாங்கல்ல. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் அதை கூட விடுங்க. இப்போ நீங்கள் உங்கள் மாவட்ட செயலாளரை பழி கொடுக்குறீங்க, அதான் அதிர்ச்சியாக இருக்குது. ஒரு மாநில பொதுச் செயலாளர் தான் தப்பிக்கிறதுக்காக பலி கொடுப்பாங்க. இப்போ கூட நம்ம பேசிட்டு இருக்கும்போது சில தொலைக்காட்சிகளில் ஓடுது, இந்த மாதிரி சம்பவம் நடந்ததுனால யாரும் மனம் தளர வேண்டாம் அப்படின்னு ஒவ்வொரு மாவட்ட செயலாளருக்கும் நிர்வாகிகளுக்கும் வாட்ஸ்அப் காலில் பேசுறாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ இந்த 3 பேர் பிரச்சனையில் இருக்காங்க. ஆதவர்ஜுன் டெல்லிக்கு போயிட்டாரு. ஏன்னா அவரை பொறுத்தவரை அவரை காப்பாற்றிக்கணும். ஏன்னா அவர் டெல்லியுடைய ஆளு, அவ்வளோதான், வெரி சிம்பிள். அவர் பாஜகவால் இயக்கப்படக்கூடியவர்னு எல்லாரும் பேசிட்டாங்க. டெல்லிக்கு போயிட்டார், பாதுகாவலரோடு போயிட்டாங்க. இப்போ இங்கே இருக்கிற தலைவரை இப்போ தொட மாட்டாங்க. ஏன்னா அவர் தொட்டுப்பார், என்னை தொடு, அவங்கள விட்டுரு அப்படின்னு கேட்குறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன விட்டுரு அவங்கள பிடின்னு அர்த்தம். அதைத்தான் அவர் கேட்குறாரு. அப்போ அவரை இப்போ டச் பண்ண மாட்டாங்க. ஏன்னா பொதுநல வழக்கு தொடர்ந்தாச்சு, 7 பேர் வழக்கு அதை இப்போ அனுப்பிச்சிட்டாங்க. அதுக்கு விளக்கம் கொடுக்கணும்னு வைங்களேன். இப்போ நான் என்ன வரேன்னா, மாநில பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் தன்னுடைய மாவட்ட செயலாளரை காப்பாற்றணும்ல, தார்மீக அடிப்படையில் இருக்குல்ல. இப்போ நான் ஒரு கட்சியோட மாநில பொதுச் செயலாளர், நீங்கள் மாவட்ட பொதுச் செயலாளர், நான் உங்களை காப்பாற்றணுமா வேணாமா? உங்களை மாற்றி விட்டால் நான் சரியான தலைவரா? நீங்கள் எனக்கு முன்ஜாமீன் கொடுங்க, நான் ஓடி போயிட மாட்டேன், நான் இந்த ஊரில் தான் இருப்பேன், என் பாஸ்போர்ட்டை நான் நீதிமன்றத்தில் சரண்டர் பண்ணிடுறேன், நான் இதே முகவரியில் நான் தங்கியிருக்கேன், எனக்கு வேணா 2 காவலர்களை நீங்கள் இது போடுங்க, நான் இங்கேயே இருக்கிறேன், நீதியை நான் நீதிமன்றத்தில் வழக்கத்தை சந்திக்க தயாராக இருக்கேன். அப்படி சொன்னால் நீ ஒரு தலைவன்.